பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டிலும் பெண்கள் தான் பிள்ளைகளை பெறக்கூடிய வல்லமையுடையவர்கள். எங்களுடைய வம்ச விருத்தியை, மனித இனத்தின் வம்ச விருத்தியை உருவாக்கக்கூடிய தகுதி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்த ஆணாதிக்க சமுதாயம் செய்த சதியினால் எங்களுடைய பெண்கள், எங்களுடைய தாய்மார், எங்களுடைய மனைவியர், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்தில், இந்த சமுதாயத்தில், அதுவும் தமிழ் சமுதாயத்தில் தமிழின் பேரால் பண்பாடை பற்றி பேசுகின்ற நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறோமா? அவர்களுடைய விடுதலையை உத்தரவாதம் செய்திருக்கிறோமா? பெண் விடுதலை தீர்மட்டும் மண் விடுதலை தீராது என்று பாரதி தாசன் முழங்கி இருக்கிறார். எங்களுக்கு இன்னும் ஜோசம் பிறக்கவில்லையா? பாலியல் வன்கொடுமைக்கு நீதி வேண்டும். நாங்கள் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே உண்மையாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்கு திரும்பினாலும் அண்மை காலமாக பெண்களின் மரண ஓலம்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த பெண்கள் மரணத்துக்கு போகிற அளவுக்கு எங்களோட சமுதாயத்தில் நீதி உண்மையில் மறைஞ்சு போயிட்டுன்னு சொல்லணும். அதை விட பெண்களுக்கான இறப்புகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் நீதி கிடைக்குதில்லை. இன்றைய இந்த ஆர்ப்பாட்டமானது சகோதரி வித்தியா 10 வருடங்களுக்கு முன்னர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை நினைவு கூறுமுகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாரும் பொறுப்பு. படத்தை எடுங்க, நீங்கள் கொடுத்து கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. படத்தை எடுத்து எல்லாரும் பொறுப்பு. தனி ஒரு ஆள் மட்டும் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள், அதுல கூட தங்கச்சியும் நடக்கும், அக்காவும் நடக்கும். அதை நீங்க யோசிங்க. எல்லாருக்கும் தான் நாங்க பொறுப்பாடுவோம். நான் அதை சொல்லல, நாங்க பயப்படல. எல்லாருக்கும் தான் பாதுகாப்பு கொடுப்போம். சமூக அந்தஸ்து, பதவி, அதிகாரம், பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு, சமூக அந்தஸ்து, பதவி, அதிகாரம், பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு இடமளிக்காத හරියන්න හරිම තැනට යන්න. LOLC ෆයිනෑන්ස් හරියන්න හරිම තැන.